ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. சூன்ய ஒளியின் வெற்றிடம் என்னும் தலைப்புல இருக்கும் முக்கியமான கருத்துக்களை அகத்தியர் ஐயாவும் விளக்கி இருக்கிறாரு. அவர் எந்த மாதிரி அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சூன்ய ஒளியின் வெற்றிடம் என்னும் புத்தகத்தில் இருக்கும் கருத்துக்களை எம்மால் இயன்றவரை எளிமையுறுத்தி அருளிடவே முயன்றிடுவோம் அப்படின்னு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த புக்ஸ் வந்து எவ்வளவு கடினமான புத்தகம் என்றும் நாம எவ்வளவு ஆழ்ந்து படித்தால் அதில் உள்ள கருத்துக்களை எல்லாம் நம்ம புரிந்து கொள்ள இயலும் என்பதையே நம்ம முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஸோ அதில் அவர் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, உள்மூலையில கபாலவாயின் உச்சலத்தில பேரண்ட சுழல்களும் சூன்ய ஒளி என்னும் வெற்றிடங்களும் எவ்விதம் நிறைந்திருக்கின்றது, அது எவ்விதம் நிறைந்து படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய தொழில்களை எவ்விதம் ஏற்றி நடத்துகின்றது. அப்புறம் நம்ம உள்மூலையில பிரம்மலோகம், சிவலோகம் மற்றும் வைகுண்டம் ஆகிய சுரபிகள் அல்லது அவை எல்லாம் எந்த இடத்துல எப்படி லொக்கேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. ரெண்டாவது, மனிதர்கள் வந்து அன்பு நிறைந்தவர்களாக வாழ்ந்து கருணையின் வழி நடந்து பக்குவமான இறை சிந்தனைகளை வளர்த்து பிறவாத நிலைதனை அடைய வேண்டும் என்கின்ற தீராத தாகம்தனை ஏற்றுவிட்டால், அதாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அன்பா இருந்து கருணையை உணர்ந்து காருண்ய ஆற்றல்களையும் உணர்ந்து அதுக்கப்புறம் பிறவாத நிலை வேண்டும் என்ற தீராத வேட்கை இதனை ஏற்றிவிட்டால் குருதியானது ஆட்டோமேட்டிக்கா தன்னுடைய மென்பொருட்கள் எல்லாம் இழந்து நீர்த்த குருதியாக மாறிவிடும். அப்படி இழந்த நீர்த்த, அதாவது இந்த நீர்த்த குருதி வந்து கபாலவாயின் உச்சத்தை தீண்டினால் அது ஒவ்வொரு சுரபியாக தீண்டி தீண்டி தீண்டி, அதாவது இந்த பிரம்மலோக சுரபி எடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 28 சுரபி இருக்கு இல்லையா, 28 அடுக்குகளாக இருக்குன்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ரவுண்ட் அபார்ட்மெண்டா கன்சிடர் பண்ணிக்கங்க. அந்த ரவுண்ட் அபார்ட்மெண்ட்ல மொத்தம் 28 ஃபிளாட், 28 என்ன சொல்றது, 28 ஃப்ளோர்ஸ் இருக்குது. 28 ஃப்ளோர்ஸ் இருக்குதுன்னு நீங்க இப்போ வெளியே இருந்து கற்பனையில பண்ணி பாருங்க. இப்போ அது உங்க உள்மூலைக்குள்ள பொருத்தி பார்த்துட்டு அதுல குருதி வந்து ஒவ்வொரு லேயர் பை லேயரா, அதாவது ஒவ்வொரு ஃப்ளோரா ஏறுறதா நீங்க கற்பனை செஞ்சு பாத்தீங்கன்னா, அதாவது எப்படி சொல்றது, நீங்க அந்த கற்பனையில பார்க்கும்போது அது உள்ளேயும் நடக்கும் இல்லையா? ஏன்னா இப்படி ஒரு சுரபி இருக்குது, அது தெரிவு கொள்ளணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாலே அங்க உள்ள ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் அது அர்த்தம். இல்லைன்னா இந்த செய்தி வந்து பெரும்பாலானவர்களுக்கு போயே சேராது. அதிரிஞான புத்தகத்தை வந்து எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க? அதுல சூன்ய ஒளியின் வெற்றிடம் தான் நம்ம டைரக்டாவே எடுத்து டீல் பண்றோம். அப்படின்னா அந்த செய்தி யாருக்கெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும் அப்படிங்கிறது இட்ஸ் மை ஒப்பீனியன். மேபி ஐ எம் ராங். சரியா? சோ அப்புறம் இதுதான் ஐயா கொடுத்திருக்கிறாரு. அன்னையாம் மலைமகள் உடற்கழிவுகளை நீக்கி அகங்கார மாயுதனையும் நீக்கி குருதியின் அடர்த்தன்மையை நீக்கி இலக செய்து பேருதவி புரிந்திடுவார் அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. இதுதான் அவர் வந்து இன்ட்ரோல கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் சாப்டர் 1ல ஐயா என்னெல்லாம் கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல பிறவிகளில் ஆன்ம ஒளியினை மாத்திரமே சில மனிதர்கள் ஏற்பாரு. அதுக்கப்புறம் பின்னர் பல பிறவிகளில் இறை ஒளியினை மாத்திரமே ஏற்பார். இறுதி பிறவியில் மாத்திரமே பல்வேறு முயற்சிகளுக்கு பின்னர் சூன்ய வெற்றிடத்தினை சென்று அடைவர். அதாவது யாருக்கெல்லாம் இந்த பிறவி இறுதி பிறவியா இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சூன்ய ஒளியின் வெற்றிடம் என்பது திறவு கொண்டு சூன்ய சுரபிகளும் திறவு கொள்ளும் அப்படிங்கிற கருத்து தான் அதுல இருக்கு. பல்வேறு பதிவு பொருட்களை நம்ம வந்து துறக்கணும் அப்படிங்கிறத மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு. எப்படி குருதி வந்து அதில் உள்ள பதிவு பொருட்கள் எல்லாத்தையும் துறந்து, அதாவது ஜெயந்தி அம்மா கூட அந்த புக்ல கொடுத்திருப்பாங்க, ஒரு மனிதன் எத்தனை நூல்களை கற்று அறிந்தான் என்பதை அறிவதனை காட்டிலும் அவன் எத்தனை பதிவுகளை துறந்தான் என்பதே மிக அற்புதமான ஞானமாக இருக்கும் அப்படின்னு தெரியும் நம்ம புக்ல லாஸ்ட்ல கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம புக்ஸ் நிறைய படிக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி அந்த துறவி அப்படின்னு சொல்லுவாங்களே எல்லாத்தையும் துறக்கணுங்கிறது பட்டினத்தார் துறந்த மாதிரி பொன்னையும் பொருளையும் துறப்பது துறவல்ல. நமது குருதியில் உள்ள எண்ணங்களாகிய பதிவுகளாகிய மென்பொருட்கள், அதில் உள்ள மாய கர்ம, அகங்கார, ஆணவ பதிவுகள், ஸோ இதெல்லாம் தான் நம்ம துறக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான பாயிண்ட். ஸோ குருதி வந்து ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது முதலாக தீண்டும் சுரபி வந்து பிரம்மலோக சுரபி தான். ரெண்டாவது ஐயா எப்படி கொடுத்துருக்காருன்னா, நீங்க சிரசாசனம் யோகால வந்து சிரசாசனம் பண்ணீங்கனாலும் குருதி வந்து கபாலவாயின் உச்சத்தினை தீண்டும். ஆனா அதுல நிறைய பதிவு பொருட்கள் இருக்கிறதுனால பிரம்ம சுரபியினை தீண்ட இயலாது அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நல்ல குருதியை வந்து நீர்த்த குருதியாக மாற்ற வேண்டும். இப்போ ஆத்ம காயத்ரி சாதனா
எல்லாம் பண்றவங்க ஏன் தோப்புக்கரணம் போடுறீங்க? தோப்புக்கரணம் போடும்போது என்ன ஆகும்? உடலின் வெப்பநிலை இயல்பாகவே கூடும். நீங்க ஒரு 30 தோப்புக்கரணம் போட்டு பாருங்க, உடல்ல பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி சொட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அந்த நேரத்துல வந்து நம்ம குருதி வந்து மேலேற்றம் காண்பதாக, தோப்புக்கரணம் போடும்போதே நான் எனது குருதி வந்து மேலேற்றம் காணணும். இதனாலதான் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அந்த காலத்துல குருகுல கல்வி, இந்த ஸ்கூல்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல சின்ன பிள்ளைங்க குறும்பு பண்ணா தோப்புக்கரணம் போடும்பாங்க. அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கும் வெளியே பார்த்தா, ஆனா அதுக்குள்ள இருக்கிற அற்புதமான ஞானத்தை பாருங்க. அப்ப நிறைய சேட்டை பண்ற பிள்ளை நிறைய ஞானத்தை அந்த காலத்துல பெற்றிருக்கும் போல இருக்கு இல்லையா? தோப்புக்கரணம் போட 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 குருதி வந்து மேலேற்றம் கண்டிருக்கும். நல்லா படிக்கிற பிள்ளை ஒரு நாளும் தோப்புக்கரணம் போட்டிருக்காது. சோ அந்த மாதிரிலாம் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்குது. சோ 28வது அடுக்கினை குருதி தீண்டியவுடன் படைக்கும் திறன் அதிகரிக்க துவங்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. மொத்தம் 28 ஃப்ளோர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்திருந்தோம். இந்த 28 ஃப்ளோர்ஸ்லயும் ஒவ்வொரு விதமான எரிபொருள் நிரம்பி இருக்கும். இந்த குருதி போய் ஒவ்வொரு ஃப்ளோரா டச் பண்ண நமக்கு ஒவ்வொரு விதமான எரிபொருள், அமில எரிபொருள், அதாவது நீர்ம டைப் லிக்விட் ஃப்ளூயல், அது வந்து சுரக்க துவங்கும் அப்படின்னு சொல்றாரு. உடலின் எந்த ஒரு உறுப்பு பழுதடைந்தாலும் உடன் புதிக்கப்படும், சக்தி பெருகும், உறுப்புகளே புதுமையாக மாற்றப்படும். அதாவது என்ன சொல்றது, ஆர்கன் ரீப்ளேஸ்மெண்ட், ஆர்கன் புதிதாக மாற்றப்படும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ தலைமை சுரப்பி அறிவணுக்களை சுரப்பதனை கம்ப்ளீட்டாக நிறுத்திடும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. 28 அடுக்குகளை கொண்ட பிரம்மஸ்வரூபினை முழுமையாக குருதி தீண்டி நின்றால் இறப்பு என்பதே தோன்றாது, பூரணமாக இறைவனை உட்கலக்கவும் இயலும், உணர்ந்து ஏற்றிவிட வாழ்த்துகின்றேன் அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. ஸோ இதுதான் அகத்தியர் ஐயா இன்ட்ரோ, ஓவரால் இன்ட்ரோ பிளஸ் அந்த சாப்டர் 1ல என்ன கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத பத்தியும் சிந்திச்சிருக்காரு. நம்ம இனிமே சாப்டர்ல புக்ல என்ன கொடுத்திருக்காங்க, அகத்தியர் ஐயா அதை பத்தி என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னு ரெண்டுமே கலந்தே இதை நம்ம சிந்திக்கலாம். ஸோ மிக மிக கடினமான புத்தகம், மிக மிக கடினமான கருத்துக்களை உள்ளடக்கிய புத்தகம். அதுல நான் என்னாலான என்ற கருத்துக்களை வந்து சொல்ல முயற்சிக்கிறேன். இதுல உங்களுக்கு எதுவும் அதுல ஃபால்ட் இருந்தா கூட நீங்க தைரியமாகவும், இன்ஃபேக்ட் நீங்க ரொம்ப ஃப்ரீவில்லோட அதை வந்து எடுத்துக்கிட்டு அதை எனக்கு தெரிவிச்சுக்கணும். மேலும் ஒரு டிஸ்கஷன் மோட்ல இதை நம்ம இன்னும் பயின்றால் நம்ம அனைவருக்குமே கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் எழுப்பும் போது அதை நீங்கள் துணிந்து எழுப்பலாம். அதை என்னால் இயன்ற அளவுக்கு நான் வந்து அதை கிளாரிஃபை பண்றதுக்கு முயற்சி பண்றேன். ஸோ அகத்தியர் ஐயாவுக்கும் அன்னை சாரதா தேவிக்கும் எனது நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கொண்டு இந்த சாப்டர் இதோடு நிறுத்திக்கிறேன். ஸோ அனந்தகோடி அன்புகளும் நன்றிகளும் மீண்டும் ஒரு சாப்டர்ல சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.